இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாய் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போகிறது ஆவணி மாதம் பற்றி. ஆவணி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் சார். அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படவிருக்கு சார்? ஆவணி மாதம் துலா ராசிக்கு தாம்மா. நீங்கள் கேட்பீங்கள ஜாக்பாட் ராசி என்ன சார் அப்படின்னா, இந்த மாதம் துலா மாதத்துக்கு சொல்லலாம், துலா ராசிக்கு சொல்லலாம். சூப்பரான மாதம் துலா ராசிக்கு உண்டு. ரொம்ப வயதானவங்களுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நல்லாயிருக்கும், இவங்க நினைக்கிறது நடக்கும். இவங்க போகிற இப்படி சிக்னலில் க்ரீன் சிக்னல் விழுற மாதிரி எல்லாமே சிக்னல்லாம் க்ரீன் சிக்னல் விழுந்துடும். அதே சமயத்தில் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சமாக தீரும். அதே சமயத்தில் பண வரவுகள் பெருமை சேர்க்கும். நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை சேர்க்கும். குடும்பத்தின் மூலமாக பெருமை சேர்க்கும். இவர் பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணி எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு பெருமை சேர்க்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான காலம் இது. ஒரு முடிவு எடுத்தால் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் வீக்காக இருக்குது. இடம், பொருள், வீடு சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக வரும். பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் வரும். தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்மந்தமான விஷயங்களில் ப்ராப்ளம் இருக்கும். லிவிங் பிளேஸ், வீட்டில் கிராக் ஒழுகிறது, லைட்டு மாற்றுறது, ஃபேன் ஓடரில், ஏசி ஆள் வரல, இன்ஜினியர் ஏமாற்றிட்டு அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இந்த மாதம் ப்ராப்ளம் இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்ப்பாங்க. குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதம். இடமாற்றம் நல்லா இருக்குது. அதே போன்று கடன் விஷயங்கள்லாம் கரெக்டாக தீர்த்துருவாங்க. கடனுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். யாரோ ஒருத்தர் மூலமான ஹெல்ப் கிடைக்கும் கண்டிப்பாக. தொழில் சம்மந்தமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. புது வேலையாட்கள் இவங்களுக்கு சாதகமாக வருவாங்க. திருமண காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் துளாராசி என்பவர்களுக்கு பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் செயல்படக்கூடிய மாதம். புது தொழிலுக்கு உண்டான அஸ்திவாரம் அதுக்கு போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய மாதமாக துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. பண பிரச்சனை தீருமா? கடன் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டுருக்கு. அதுக்கு முயற்சி எடுக்கணும். சும்மா இருந்தால் பார்த்தா முயற்சி எடுக்கணும். யாராவது மூலமாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் கூட இருக்குது. சிறப்பு. இந்த மாதத்தில் புதிய முடிவுகள் ஏதாவது எடுக்கலாமா சார்? புதிய முடிவுகள் இவங்களுக்கு சாத்தியமாக இருந்துருக்கு. இடமாற்றம், புது ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறது, இது எல்லாமே சாத்தியமாக இருக்குது. காதல், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தீர்றதுக்கு அதான் இந்த மாதத்தில் இவங்களுக்கு காதல் சம்மந்தமான விஷயம், அன்பு, இதெல்லாம் இன்னும் வலுப்பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னவா இருக்கும் சார்? துளாராசி அன்பர்கள் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ரொம்ப சிறப்பு. வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணால் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். சில நேரங்களில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எந்த மாதிரியான பரிகாரம் நம்ம மேற்கொள்ளலாம் சார் இந்த மாதம்? பொதுவாகவே இவங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரசித்தி பெற்ற மலை கோயில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமாக கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18, தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை.
சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்தீங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9, 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.